நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பெரியவர், அவர் தயவு என்றும் உள்ளது. கர்த்தர் சிறந்தவர், அவர் ஜெயம் என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சிறந்ததை நமக்கு கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். வெகுமதிகளை தருகிறவர், வாக்குத்தத்தங்களை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகர், நம்ம ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இது 156வது விசுவாச வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். சரியாக இன்றைக்கு 3 வருடம் இந்த விசுவாச வாழ்க்கை இது ஆரம்பித்து சரியாக இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? 3 வருடங்களுடைய அந்த பகுதியில் நிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. லிவிங் டு ஃபெய்த், உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம்ம பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரியவர். எபிரேயர் 11 விசுவாச அதிகாரம். நான் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நல்லவர். விசுவாசமானது நம்பப்படின உறுதியும் காணப்படாலும் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படல உண்டாகல் என்றும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லாஸ்ட் வீக்ல கடந்த வாரங்கள்ல என்ன பிரசங்கிதம் என்று சொல்லி நான் இந்த பிரசங்கத்தை வியாக்கியானிக்க விரும்புகிறேன். முதல் ஒரு 2-3 வாரத்துக்கு ஃபாஸ்ட்ல பார்த்த விஷயம் உயிர்த்தெழுதலினாலே உலகத்திற்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் என்று பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுந்த பின்பு உலகம் முழுமைக்கும் அந்த ரட்சிப்பை சென்றடைய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசி பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதலானே உலகத்திற்கு உயிர்த்தெழுந்த ஒரு வழிபாடை தேவன் கொடுத்தாருன்னு பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். அது வரைக்கும் சிலை வழிபாடு, கற்கள் வழிபாடு, அலோக வழிபாடுகள், இயற்கை வழிபாடு, தண்ணீர் ஆறுகளை வழிபடுவாங்க, மனிதர்களை வழிபடுவாங்க, பிதாக்களை வழிபடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இமேஜஸ் வழிபட்டு கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பின்பு ஒரு வழிபாடு வந்தது. அதுதான் என்னது? உயிர்த்தெழுந்த வழிபாடு. ஹல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம். உயிர்த்தெழுதலினாலே உலக முழுமைக்கும் பாவ மன்னிப்பை என்ன செய்தார் ஆண்டவர்? பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு என்பதை உயிர்த்தெழுந்த பின்பு அவர்களுக்காக பாவ மன்னிப்பை சிலுவையிலே பிதாவிடத்துல பெற்ற இயேசு கிறிஸ்து அதை உலகம் முழுவதும் அறிவிக்கும்படியாக சுவிசேஷமாக பாவ மன்னிப்பினாலே உயிர்த்தெழுந்த வல்லமை உலகிற்கு கொடுத்த நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். ஆமென் சொல்லுங்களேன். கரங்களை மேல வெட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. என்னாச்சு? புதிய உலகத்தை தேவன் உருவாக்குகிறார். ஆமாவா இல்லையா? முதல் 3 வருஷம் அதான் சொல்லுது. புதிய உலகத்தை, விசுவாசம் உள்ள உலகத்தை என்ன செய்யறார் ஆண்டவர்? புதிய உலகத்தை உருவாக்கிச்சாரு. புதிய உலகத்தை சிருஷ்டிக்கிறார் மனிதனுக்காக. தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஆண்டவர். ஆதியாகமம் 1ல பாக்குறோம். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 1 ஒரு 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர். என்ன செய்யறாராமா? 26வது வசனம். 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தொடர்ந்து நம்ம இந்த காரியத்தை பார்த்து வருகிறோம். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் ஆகாயத்து பூமி அனைத்தையும் பூமியில் வரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். இன்றைக்கு வந்திருக்கிற அந்த வார்த்தை ரொம்ப விசேஷமான வார்த்தை. அதாவது மறுபடியும் இதை வேற விதமா நாம் பார்க்க போகிறோம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டுகளும் சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அதில் மனுஷனை விசேஷப்படுத்துகிறார். புதிய பூமியை உருவாக்கின தேவன், சிருஷ்டித்த தேவன், அதை அலங்காரமாக்கின தேவன், விதைகளை பூண்டுகளை உருவாக்கி தந்த தேவன் என்ன பண்றாரு? மனுஷனை மாத்திரம் விசேஷப்படுத்துகிறார். எப்படி விசேஷப்படுத்துகிறார்? எல்லாமே சொன்ன மாதிரிதான் உருவாச்சு இல்லையா? பூமி வெளிச்சம் உண்டாக்குறதுனா வெளிச்சம் தான் உண்டாச்சு. இருள் வரட்டும்னா இருள் வரட்டும். விதைகள் உருவாகட்டும்னா விதைகள் தான் உருவாச்சு. அது அப்படியே கனிமரம்லாம் மாறட்டும்னு அப்பயே சொல்லிட்டாரு.
ஆனா அந்த மனிதனை உருவாக்கிட்டார், மண்ணினாலே உருவாக்கிட்டார். கவனிக்கிறீங்களா? மண்ணில உருவாக்கிட்டார். பாக்குறாரு, மண்ணில உருவாக்கிய அந்த மனிதனை பார்த்த உடனே இவனை விசேஷப்படுத்தணுமே. மனிதன் உருவாகி விட்டான். ஆமென் சொல்லுங்களேன். மனிதன் உருவாகி விட்டான். 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, முதல்ல உருவாக்கிட்டார். பின்பு என்ன செய்தாரு? ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானா. ஆமென் சொல்லுங்களேன். அப்புறம் 2 காரியம் அங்க நடந்திருக்கு. என்ன காரியம் நடந்திருக்குது? முதலாவது, மனுஷனை சிருஷ்டித்துட்டாரு, உருவாக்கியாச்சு. இன்னொரு காரியம் நடக்குது. அது என்னது? அதுதான் தேவ வடிவம். அவன் மனிதன் பெறுகிறான், தேவ வடிவம் பெறுகிறான், தேவத்துவத்தை பெறுகிறான், தேவ வடிவம் பெறுகிறான், இறை வடிவம் பெறுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். தேவன் அவனை விசேஷப்படுத்தி இறைவன் வடிவத்துல அவனை என்ன செய்யறாரு? அப்படியே அழகுற பண்ணுகிறான், அலங்கரிக்கிறான். மனிதனாக இருந்த அவனை இறை வடிவமாக, தேவத்துவம், அதாவது தெய்வ சாயல் உடையவனாக, தேவனுடைய ரூபம் உடையவனாக, தேவ சுவாசம் உடையவனாக, தேவனோடு உலாவுகிற ஒரு மனிதனாக. அங்க இருக்கிற எதுவும் தேவனோடு உலாவாது. மனிதன் மாத்திரம் தேவனோடு உலாவுகிறவனாக, தேவன் அவரிடத்துல உலாவுகிறவராக. ஆமென் சொல்லுங்களேன். தேவனோடு உறவாடுகிற ஒருவனாக. ஆமென் சொல்லுங்களேன். ஓ மை காட், ஹalleluya. தேவனோடு ஒரு உறவாடுதல். ஹalleluya. தேவனோடு உரையாடுதல். ஆமென் சொல்லுங்களேன். தேவனோடு உரையாடுதல், பேசுகிற ஒருவனாக. தேவன் மனிதனோட பேசுகிறான், மனிதன் தேவனோட பேசுகிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க அந்த நாட்கள். ஆமென் சொல்லுங்களேன். பேசிக்கொண்டே இருக்கலாம் தேவனோடு. அவ்வளவு மகிமை வைத்திருக்கிறார், அவ்வளவு வெளிச்சம், அவ்வளவு கிருபை பெற்றவனாக. the best of the man சொன்ன சொல்லலாம். இந்த the great position of the universe, the world கூட சொல்லலாம். யாரை விசேஷப்படுத்திட்டாரு? மனிதனை மிகவும் அதிகமாக விசேஷப்படுத்தி விட்டார் தேவன். அல்லேலூயா. தேவனோடு உரையாடுகிறவனாய், தேவனோடு உலாவுகிறவனாய், தேவனோடு உறவாடுகிறவனாய் அவன் என்ன பண்ணிட்டாரு? விசேஷப்படுத்திட்டார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன பண்ணிட்டாரு? அவனை அப்படி இருந்த அவன் தேவனை சாராமல், அல்லேலூயா, அப்படி இருந்த அவன் தேவனை சார்ந்திராமல் உலகத்தை சாரவே, உலகத்தை சார்ந்து கொள்ளவே வேறே வடிவம் பெறும் மனிதனாக மாறிவிட்டான். இறை வடிவமாய் இருந்த மனிதன், தேவத்துவத்தை கொண்ட மனிதன், தேவ இயல்பு, தேவனுடைய அந்த தத்துவத்தை கொண்டவனாய் இருந்த மனிதன், அவர் சொல்ல எப்படி ஆனதோ அதே போல இவனும் பண்படுத்தி கீழ்ப்படுத்தி ஆசீர்வதித்து அப்படியெல்லாம் இருந்த மனிதன் என்ன ஆயிட்டான்? உலக வடிவம். ஆமென் சொல்லுங்களேன். என்ன வடிவம் அது? உலக வடிவம் பெறுகிறான் அந்த மனிதன். உலகத்தை சார்ந்து கொண்டதனால, தேவனை சார்ந்து கொண்ட போது தேவ வடிவம், இறை வடிவம் பெற்று விட்டான். ஆனா உலகத்தை சார்ந்து கொள்கிற பொழுது உலக வடிவம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. மறைந்து வாழ வேண்டும், இலைத்தலைகளை உடித்துக் கொள்ள வேண்டும். புரியுதா நான் சொல்றது? பயப்பட வேண்டும், அவன் போய் வேர்வை சிந்த வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். உலக வடிவமாக மாறிவிட்டான். உலகத்தை சார்ந்திருப்பதனால அவன் எதோ மாறிட்டான்? சொல்லுங்க, எதை மாறிட்டான்? அவனால தேவ வடிவம் பெற, தேவத்தில் இருந்த அந்த அதிகாரமும் அதுவோ அவனுக்கு இல்லாம உலகத்தை சார்ந்து இருக்கிறதுனால அவன் உலக வடிவம் பெற்றவனாக உருமாற்றம் அடைகிறான். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி? அக்கிரமம் நிறைந்தவனாக, பகை நிறைந்தவனாக. புகைச்சல் எப்பவும் இருக்கும், பகை. காலையில் எந்திரிச்சோன்னா யோசிப்போம், ஓ இன்னைக்கு தீர்த்து விட வேண்டும். ஹல்லேலூயா. சாபம் நிறைந்தவனாக. அவனை பார்க்கும் போதே எல்லாரும் தெரியும். வன்முறைகள் நிறைந்தவனாக, இச்சை நிறைந்தவனாக, பாவம் நிறைந்தவனாக. அல்லேலூயா. விபச்சாரம், தெய்வ பக்தி இல்லாதவனாக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தெய்வத்தை இவனே உண்டு பண்ணி, தேவர்களை இவனே உண்டு பண்ணி, இவனே வழிபட்டு. ஆமென் சொல்லுங்க. இவன் தான் உண்டு பண்ணுகிறான், இவன் தான் தெரிந்து கொள்ளுகிறான். இவன் தெரிந்து கொண்டதெல்லாம் தெய்வமாக்குகிறான். இவன் பார்ப்பதெல்லாம் என்ன செய்யறாம, எதற்கு பயப்படுகிறானோ அதெல்லாம் தெய்வம் மாத்துகிறான். பாம்புக்கு பயப்படுறான், உடனே என்ன செய்ய, அதுக்குன்னு ஒரு வச்சாரான். சூரியன், மலை, இடிகள் எல்லாம் கண்டு பயப்படுறான், உடனே அதை வணங்கிடுவோம். எதுக்கு? காலையில் எந்திரிச்சு நதிக்கிறோம்.
இவன் எதெல்லாம் உண்டு பண்ணுகிறான்? தெய்வத்தை உண்டு பண்ணுகிறவனாய் மனிதன் கீர்த்தனமாய் மாறி போனான். அல்லேலூயா சொல்லுங்களேன். உலக வழிபம், அந்த உலகத்தை வழிபடுகிறவனாய் மாறிவிட்டான். நான் சொல்லக்கூடிய எப்படி சொல்றேன்னு, தேவனை வழிபடுகிற பொழுது இறை வடிவம் பெற்றவனாய் இருந்தான். தேவனை வழிபடுகிற பொழுது தேவத்துவம் நிறைந்தவனாய் இருந்தான். அவருடைய இயல்பு இருந்தவனாய் இருந்தான். இப்ப உலகத்தை சார்ந்து உலகத்தையே வழிபடுகிறவனாய் மாறிவிட்டான். உலகத்தை வழிபடுறான். உலகம் அவன் சொல்லுங்களேன். உலகத்தை வழிபடுகிறவனாக மனிதன் மாறிவிட்டான். உருமாற்றம் பெற்று விட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனா இறை வடிவம் பெற வேண்டும் என்று சொல்லி பின்பதாக வருகிற ஜனங்கள் நினைக்கிறாங்க. எபிரேயர் 4 அப்படிதான் சொல்லுது. எபிரேயர் 3 வசனம் வாசிச்சோம். அப்ப 4வது வசனம் வாசிக்கிற மாதிரி. விசுவாசத்தினாலே ஆபேல். எபிரேயர் 11 நமக்கு என்ன உணர்த்தது? இல்ல, அதோட முடிந்து போய்விடவில்லை. இறை வடிவம் அதோட முடிஞ்சிருச்சா? தேவத்துவம் அதோட முடிஞ்சிருச்சா? தேவ சாயல், தேவ ரூபம், தேவனோடு உறவாடுதல், தேவனோடு உரையாடுதல், தேவனோடு உலாவுதல் அதோட போயிருச்சான்னு கேட்டா இல்ல. கீழே பாருங்க, இருக்குதுன்னு காமிக்குது. என்ன சொல்லுது? விசுவாசத்தினாலே ஆபேல் காயின் வழியில் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தின பலியை உண்டு பண்ணுகிறான். ஒரு வழியை உண்டு பண்ணுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். பலி என்ன செய்து? அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மறுத்தும் இன்னும் பேசுகிறான். இறை வடிவமா இருந்த மனிதன் உலக வடிவமாக மாறின பின்பு தேவத்துவமா இருந்தவன் இப்படி உலகத்துவமா மாறின பொழுது கூட பின்பதாக வந்திருக்கிற அந்த இறைஜனங்களாக தன்னை காட்டிக்கொண்டவர்கள் என்ன செய்யறாங்க? தேவனுக்கு பலியை கொண்டு வந்து சாட்சி பெறுகிறவர்களாக, நீதிமானாக, மரித்தும் பேசுகிறவர்களாக. உயிர்த்தல் எப்படி நடக்குது பாத்தீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி நடக்குது பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை ஏதோ இப்பதான் நடந்துச்சு, இயேசு கிறிஸ்து வந்துட்டான்னு பார்த்துட்டா இல்ல. உயிர்த்தெழுந்த வல்லமை எப்பொழுதுமே கிரியை செய்கிறதாகத்தான் இருக்குது. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி கிரியை செய்து? மரித்தும் பேசுகிறான். அவன் வேத வாக்கியம் சொல்லுகிறது, அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான், இன்னும் பேசுகிறான். அல்லேலூயா. இது உயிர்த்தெழுதல் புதிய ஏற்பாட்டு காரியம் அல்ல. அது எப்போ உருவாயிருச்சு? ஆதியிலே உருவாயிருச்சு. இறை வடிவம் பெற விரும்பின இறை மக்கள் இறை வடிவம் பெற வேண்டும். தேவனுடைய உறவாட வேண்டும். தேவனோடு பேசணும். தேவனோடு உரையாடணும். தேவனோடு என்ன செய்யணும்? உலாக வேண்டும் என்று சொல்லி விரும்பின இறை மக்கள் என்ன பண்றாங்க? பலியை கொண்டு வந்து வைக்கிறான். 2 பேர் வர்றாங்க பலியிடுவதற்கு. அந்த இதெல்லாம் தெரியும். ஆபேல், இன்னொருவன் காயின். வழிபாடு செய்யறாங்க. வழிபாடு செய்கிற பொழுது என்ன நடக்குது? ஒருவன் படைத்தவரை வழிபடுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆபேல் படைத்தவரை வழிபடுகிறான். இதை ரொம்ப முக்கியமா பார்க்கணும். படைத்தவரை வழிபடுகிறான். இன்னொருவனும் படைத்ததை வழிபடுகிறான். 2 பேர் கொண்டு வர்றாங்க. ஒரு உலகத்தின் காரியங்களை குறித்து வழிபடுகிறான். இன்னொருவனும் படைத்தவரை கொண்டு படைத்தவரை வழிபடுகிறான். இவனுடைய காணிக்கைகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவன் அங்கீகாரம் பெறுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். இறை வடிவம் பெறுகிறான் அவன். ஆமென் சொல்லுங்களேன். அவன் ஆபேல் இறை வடிவம் பெறுகிறான். அப்படின்னா என்னது? உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்குள்ளே வந்து விட்டது. தேவன் அவனை குறித்து நீதிமான் என்றும் அவன் தேவனிடத்துல சாட்சி பெற்றவனா இருக்கிறதுனால என்ன மாறிட்டான்? இறை வடிவம் பெற்று விட்டான். ஆனா இன்னொருவனும் மனித வடிவமாக உலக வடிவம் பெற்று விட்டான். அவனுடைய சொன்ன உங்கள்கிட்ட மனிதனை சிருஷ்டித்துட்டாரு, மனிதனை உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ராடினரியா என்ன செய்யறாரு? அதுல ஜீவ சுவாசமும் தேவ சாயலும் தேவ ரூபமும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பாவம் செய்த போது இந்த தேவ வடிவம் என்ன செய்யுது? தேவ வடிவமும் தேவன் உலாவுறதும் தேவனோடு பேசுவதையும் உறவாடுவதையும் அவன் என்ன செய்யலாம்? அவனே தவிர்த்து கொள்ளுகிறான். அவன் சொல்லல மனிதனாக மாறிவிட்டான் மறுபடியும். ஆனா இவனும் மனிதனாக இருக்க விரும்பவில்லை. தேவ வடிவம் பெற இறை வடிவம் பெற விரும்பின ஆபேல் என்ன செய்யறான்? வழிபாடு செய்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலக வழிபாட்டை ஏற்க மறுத்த தேவன் இறை வழிபாட்டுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இறை அவன் வழிபட்டதனால, இறை வழிபாடு என்றால் உங்களுக்கு தெரியும், இறைவனை காணாதவரை, கணக்கிட முடியாதவரை, அந்த மகிமையை வழிபடுகிறவர்கள், இறையை வழிபடுகிறவர்கள் இருக்கிறாங்க. இறைனா என்னது?
அந்த புலிக்கு அந்த மான் இரையாகி விட்டது அப்படின்னு அர்த்தம். இறை என்றால் என்னது? இரையாயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? அவன் அந்த அந்த கல்வன் என்ன செஞ்சுட்டான்? கல்லன் வந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டான்? இரையாக்கி விட்டான் அப்படின்னுவாங்க இல்லையா? மானத்தை வாங்கிட்டான்னு அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி இறை வழிபடுகிறவர்கள் இருக்கிறாங்க, இறையை வழிபடுகிறவர்கள் இருக்கிறாங்க, இறையை வழிபடுகிறவர்கள் இருக்கிறாங்க. என்ன செஞ்சுட்டான்? அப்படி வந்துட்டான். வழிபாடு இறை வடிவம் பெறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நோட் பண்ணிக்கீங்க. என்னாவது? வழிபாடு இறை வடிவம் பெறுகிறது, இறை வழிபாடாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இவன் வழிபடுகிற வழிபாடு இறை வழிபாடாய் மாறுகிறது. இவன் இறை வடிவம் பெறுகிறான். அதை பார்த்து அவனால் அதை தாங்க முடியல. ஏன்னா நான் மனித வடிவம் எல்லாம் இருக்கிறேன். என்னுடைய அந்த வழிபாடு இறைவன் இடத்துல கொண்டு போய் சேர்க்காது என்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒருவனை பாருங்க, அவன் மரித்து பேசுகிறான். கொலை செய்யப்பட்டாலும் அவன் என்ன செய்யறான்? மரித்து பேசுகிறான். என்னது? உயிர்த்தெழுந்த வல்லமை அவனுக்குள்ள வந்துருச்சு. நீதிமான் சாட்சி பெற்றிருக்கிறான். அவனை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். அவன் காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அவனுடையதான வழிபாடை கர்த்தர் அங்கீகரித்து விட்டார். இறை வழிபாடு, இறை வடிவம் பெறும் இறை மக்கள். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. அடுத்த ஒருவனை காண்பிக்கிறவன் எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இங்கே ஒரு மரணத்தை காணாதபடிக்கு நிற்கிறான். ஏன்? வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். உங்களுக்கு ஆதியாகமம் போறதுக்கு நேரம் இல்லை. 3 காரணம் சொல்லி வேற ஒரு வச்சிருக்கிறார். இறை வடிவம் பெற விரும்பின ஏனோக்கு அவன் யோசிக்கிறான், இல்ல மனித வடிவம் இல்ல, எனக்கு வேண்டாம், இறை வடிவம், தேவ சாயலும் பெற வேண்டும், தேவ ரூபம் பெற வேண்டும், தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி வாழ வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி அவரிடத்துல நான் சாட்சி பெற வேண்டும். ஆகவே அவரோடு நான் சஞ்சரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். மனிதரோடு நான் சஞ்சரிக்காமல் யாரோடு சஞ்சரிக்கிறேன்? தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவனை கண்டவங்க சொல்றாங்க, ஆஹா, இந்த வடிவம் மனித வடிவம் அல்ல, இவன் தேவனோடு உலாவுகிறவன், இவன் தேவனோடு உரையாடுகிறவன், இவன் தேவனோடு உறவாடுகிறவன் என்று சொல்லி சாட்சி பெற்றவனாய் விளங்கினவனாய் இருந்தான். அவனை பார்க்கும் போதே தெரியுது, அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும், அவனை பார்த்தாலே போதும், அவன் வேற ஒரு கிரகத்துல இருந்து வந்திருக்கான் தெரியுது. ஏப்ப இவனாருடைய பிள்ளைதான் எனக்கு தெரியும். ஆனா இறை வடிவம் பெற்றிருக்கிறான் ஏனோக்கு. என்ன செய்யறாரு? மரணமில்லாத அந்த மரணமே அவன் காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். உயிர்த்தெழுதல் எப்படி நடக்குது பாருங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை அவனோடு இறங்குகிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். மரணத்தை காணாதபடிக்கு தேவனே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். மரணமில்லாத வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகிறான், சாட்சி பெறுகிறான், எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நித்திய வாழ்வு பெற்றவனாக அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறான் இன்றமும் கூட. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஏதோ உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நடக்கிற காரியம் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ நடந்துருச்சு, இயேசு நமக்கு கொடுத்து விட்டார். உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஆதியிலேயே என்ன பண்ணிட்டாங்க? உயிர்த்தெழுந்த வல்லமை இறை வடிவம் பெறுகிறார்கள், தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள், சாட்சியாக நிற்கிறார்கள். ஒருவன் வழிபாட்டினாலே, இறை வழிபாட்டினாலே என்ன பண்ணிட்டான்? இறை வடிவம் பெற்று விட்டான். இன்னொருவன் இறைவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போதே மரணமில்லாத வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 3வது பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், ஆமென் சொல்லுங்களேன், தேவ வடிவம் பெறுகிறவன், ஆமென் சொல்லுங்க பாப்போம். இறை வடிவம், தேவ துவத்தை அடைகிறவன். தேவத்துவம்னா என்னது? இறைவனை குறித்து சிந்திக்கிற சிந்தனைகள், இறை சொல்லுவாங்களா, அந்த அதை குறித்து அறிகிற அறிவு. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தரை உணர்கிற உணர்வு, கர்த்தரோடு உரையாடுகிற ஒரு எண்ணங்கள், ஒரு நினைவுகள், அந்த சிந்தனை பரலோக ராஜ்யத்தின் சிந்தனை உடையவர்களாக இறை வடிவம் பெறுவது. ஆமென் சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. என்ன சொல்லிருக்கு? இறை வடிவம் பெறுகிறவன் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதலை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாக நீதிக்கு சுதந்திரவாளியானான். தேவனோடு பேசும் ஒரு நோவா, ஒரு மனிதன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவன் பேசுகிற ஒரு மனிதன் நோவா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் அங்கே இருந்து பேசினால் இவனுடைய காதுகள் கேட்கிறது, இருதயங்கள் மகிழ்கிறது. இவன் இங்கே இருந்து பேசினால் பரலோக ராஜ்யத்துக்கு கேட்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் மறுமொழி கொடுக்கிறார். அவர் பேசுறாரு, கொப்பேர் மரத்தால் நீ ஒரு பேழையை உண்டாக்குப்பான்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்ல மாட்டீங்க? மாபெரும் பேழையை உருவாக்குகிறான் நோவா. மாபெரும் பேழையை உருவாக்குகிறான். எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. மழை இல்லாத காலத்துல மழையை பற்றி நம்புகிறான். தேவன் சொல்லுகிறார், இல்ல சுற்றி இருக்கிறத பாரு என்கிறாரு. இல்லாண்டவர் அவனெல்லாம் பார்க்க மாட்டான். எல்லாம் பாவ வழிகளிலும் கொடுமையிலும் சாபத்திலும் உலக வடிவம் பெற்று. ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தில் வன்முறைகள், உலகத்துல இல்லாத விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இச்சைகள், பாவம் எல்லா கண்மூடித்தனம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் குடும்பம் மாத்திரம் தேவனை நோக்கி பார்க்கிறதா, அவரோடு உறவாட, அவரோடு உள்ளாவ, அவரோடு உரையாட, அவரோடு அவர் இறை வடிவம் பெற விரும்புகிற நோவா. ஆமென் சொல்லுங்களேன். நோ, நான் இறை வடிவம் தான் பெறணும். ஆமென். இந்த உலக வடிவம் எனக்கு வேண்டாம், இந்த வடிவம் எனக்கு வேண்டாம். ஆமென் சொல்லுங்களேன். மனிதனாக இருக்கிறவன் உலக வடிவமும் பெறலாம், மனிதனாக இருக்கிறவன் இறை வடிவமும் பெறலாம். ஆமென் சொல்லுங்களேன். மனிதனாக இருக்கிற உலகத்துவத்தை அடையலாம், மனிதனாக இருக்கிறவன் தேவத்துவத்தையும் அடையலாம். ஆமென் சொல்லுங்களேன். மனிதனுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அல்லேலூயா. நான் மரணத்தையும் ஜீவனையும் நோக்கும்பதாக வைக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்ள போறீங்க? அல்லேலூயா. என்ன பண்றார் நோவா? தேவ கோபத்திற்கு எப்படி தப்ப வேண்டும், தேவனுடைய அந்த அழிவுல, தேவ கோபத்தின் தண்டனையிலிருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி, எப்படி நான் சுதந்திரம் அடைவேன். எல்லாரும் மறிக்கலாம், ஆனா நான் மறிக்க கூடாது. நான் தேவ வடிவம், இறை வடிவம் பெற்றவனாக இருக்கிறேன் சொல்லி வேலையை உண்டாக்கி அதிலே அவனை உள்ளே விட்டு கதவை அடைக்கிறார் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குடும்பங்கள் பேரிலிருந்து ரட்சிக்கப்படுகிறாங்க. என்ன ஒரு மகிமை பாருங்க. எல்லாரும் அழிவின் சத்தத்தை எதை நம்பினாங்களோ அதெல்லாம் அழிந்து போகுது. எதையெல்லாம் அவங்க பெருசா நினைச்சிருந்தாங்களோ அதெல்லாம் அழிந்து போகுது. கண்ணு முன்னாடி எல்லாம் அழிந்து போகுது. ஆனா இவன் எதை நம்பினானோ அது அவனுக்கு என்னவா இருக்குது? அவனுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருச்சு. ஆமென் சொல்லுங்களேன். தேவனை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் காப்பாற்றப்படுவார். பெரு வெள்ளம், மலைகள் திறந்து 40 நாள் பெருமழை பெய்கிறது. ஆனாலும் இவன் மாத்திரம் மேல போய்கிட்டே இருக்கிறான். மழை கீழே பெஞ்சு கீழே பேரையில இவன் உயர்த்தப்படுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் மரணம் வரும்போது ஒருவன் மாத்திரம் அந்த உயிர் திறந்த வல்லமை பிடித்துக் கொண்டு உலகத்துல ஜீவிக்கிறவனாய், சாட்சி பெற்றவனாய், சுதந்திரம் பெற்றுக் கொண்டான் என்று சொல்லுகிறது. நீதிக்கு சுதந்திரவாளியானா. ஆமென். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும்படி என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். என்ன செய்யறார் ஆண்டவர்? இப்படி எல்லாம் தேவ கோபம் வந்து உலகத்தை அழித்த பொழுது அதன் பின்பதாக எத்தனையோ தலைமுறைகள் தேவ வடிவம் பெற விரும்பவே இல்லை. தேவ வடிவம் வேண்டாம், இறை வடிவம் வேண்டாம்னு சொல்லி மனிதர்களாகவே வாழ ஆரம்பித்து விட்டார்கள். உலக வடிவம் தான் எனக்கு முக்கியம். உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள், உலகத்தில் இருக்கிற நிலமா, காணியாட்சிகளா, தோப்புகளா, துறவுகளா, இது என்னாரு, இது என்னாடு, இது என்னுடைய வீடுன்னு சொல்லி தனக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பேரறிவிப்பை செய்கிறார் ஆண்டவர். என்ன அறிவிப்பு? எல்லாவற்றையும் உலகத்தை மீட்டு உருவாக்கம் செய்ய இதோ ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அழைப்பு வருது, அதை பெற்றுக்கொண்டவன் தான் இந்த ஆபிரகாம். அந்த அழைப்பு எவ்வளவு முக்கியம் பாருங்க. அழைப்பு ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவத்துல
தேவ சமூகத்திலிருந்து பிறக்கிற ஒரு அழைப்பை, அந்த சத்தத்தை கேட்டு அந்த அழைப்புக்கு ஏற்கிற ஒருவனாக ஆபிரகாம் மாறி போனான். அல்லேலூயா சொல்லுங்க. அதாங்க போட்டிருக்கு. ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போற இடத்திற்கு போக முடியாது, அழைக்கப்பட்ட பொழுது தான் போக முடியும் என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. உலகத்தை மீட்டு உருவாக்க செய்யணும். எப்படி செய்யணும்? உலகம் எப்படி இருக்குது? உலக வடிவத்தை தேடி ஓடுகிறார்கள் மனிதர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், மீட்டு உருவாக்க செய்ய போறேன், ஒரு காரியத்தை உலகத்துல நான் செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? மனிதர்கள் அழைக்கிறார். எத்தனை ஜாதிகளுக்கு சத்தம் கேட்டுச்சோ எனக்கு தெரியல. ஆபிரகாம் சத்தத்தை கேட்கிறான். வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்களேன். 12வது அதிகாரம் ஆதியாகமம் 12 முதல் 3 வசனத்துல கர்த்தர் தான் ஆபிரகாமை நோக்குகிறார். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும், என்ன சொல்றாரு? எப்பா, உலக வடிவம் போது உனக்கு, நீ உன் தேசம் தேசம் சொல்ற. ஐ எம் இந்தியன் அப்படின்னு சொல்ற. நேஷனாலிட்டி சொல்றோமா இல்லையா? ஐ எம் இந்தியன், ஐ எம் தமிழன், ஐ எம் திராவிடியன் எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? இன்னைக்கு நாங்க இதுதான் அடையாளம் வாங்கிக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்படை வீட்டை விட்டு உனக்கு எந்த அடையாளம் இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு இறைவடிவம் தரப்போகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். தேவத்துவத்தை கண்டடைய உனக்கு விருப்பமா? ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்றாரு? வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு தேசம் இருக்கிறது நான் காண்பிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கலை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறனை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அழைக்கிறார். அல்லேலூயா. அழைப்பை ஏற்கிறான் ஆபிரகாம். தேவத்துவம் பெரும் மனித குலம். எப்படிப்பட்ட அழைப்பு இது? எப்படிப்பட்ட ஒரு இறைவடிவம் இது? எப்படிப்பட்ட ஒரு தேவத்துவம் இது? ஆமென் சொல்லுங்களேன். என்ன செய்வாங்க? மனித குலம், உலகம் தனக்கென்று ஒரு வழிபாட்டை உருவாக்கி, ஒரு தேவனை உருவாக்கி, அதற்கு ஒரு வழிபாடை வைத்து அதை வழிபட்டு கொண்டிருந்த உலகத்துல இல்ல, படைத்த தேவனை நான் வழிபடுவேன் என்று சொல்லி ஆபிரகாம் வருகிறான். ஆமென் சொல்லுங்களேன். படைத்தவரை நான் வழிபடுவேன். உலக சகலத்தை உருவாக்கின அந்த உண்மையான சிருஷ்டிகரை, தேவனை வழிபடுவேன் என்று சொல்லி அவன் தனக்கென்று ஒரு வழிபாடை உருவாக்காமல் அவருக்கென்று ஒரு வழிபாட்டை உருவாக்குகிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்ன செய்யறான்? இறைவனை வழிபடுகிற ஒரு இறை வழிபாடு, இறை மக்களால் ஒரு வடிவம் பெறுகிறான். என்ன வடிவம் பெறுறான்? எப்படி? எங்கே இருந்தாலும், எங்கே போனாலும், என்ன நடந்தாலும் வாக்குத்தத்தங்களை பேசுகிறவர்களாக மாறி போனார்கள். தீர்க்கதரிசனங்களை பேசுகிறவர்களாக மாறி போனார்கள். தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். யார் இந்த இறைவடிவம்னா என்னது? வாக்குத்தத்தங்களை பேசுகிறவனாய், தீர்க்க தரிசனங்களை பேசுகிறவனாய், தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவனாய், தேவனை சார்ந்தே வாழுகிறாங்க. எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும், என்னதான் நடந்தாலும் எதைதான் பேசுறாங்க? இறை வடிவம் பெற்றவன் எதை பேசுவான்? வாக்கு தத்தங்களை பேசுவான். இறை வடிவம் பெற்றவன் எதை பேசுகிறான்? தீர்க்கதரிசனங்களை பேசுகிறான். இறை வடிவம் பெற்றவன் எதை பேசுகிறான்? தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனையே சார்ந்து வாழ்கிறார்கள், தேவனையே துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். தூதர்கள் வந்து அவரோடு பேசுகிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தூதர்கள், தேவ தூதர்கள் இடத்துல வந்து என்ன செய்யறாங்க? சம்பாதிக்கிறாங்க. அவன் வீட்டுல வந்து சாப்பிட்டு போறாங்க. அது வரைக்கும் உலகத்துல அப்படி நடந்தது கிடையாது. இறை வடிவம் பெற்றிருக்கிறான் ஆபிரகாம். எப்படி சொல்றீங்க? தூதர்கள் வந்து அவனுடைய சம்பாஷித்து பேசுகிறார்கள். இறைவனோடு தான் தூதர்கள் பேசுவார்கள். ஆமா இல்லையா? மனிதனோடு என்ன செய்ய மாட்டாங்க? அவங்களுக்கு லிங்க் கிடையாது. ஆனா இறை வடிவம் பெற்ற மனிதனோடு, தேவ சாயல் கொண்ட மனிதனோடு தூதர்கள் வந்து பேசுறாங்க. ஏன்? தேவனே அவனோடு பேசுகிறார். இவன் தேவனோடு உரையாடுகிறான், தேவனோடு உரையாடுகிறான், தேவனோடு உலாவுகிறான். ஒரு ஆபிரகாம், இறை வடிவம் பெற்ற ஆபிரகாம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். அபிஷேகம், ராஜரீகம், தரிசனம், தேவ ஆவியால் நிறைகிறார்கள். ஏன்? அவன் இறை வடிவம் பெற்றவன், அவன் தேவத்துவம் பெற்றவன், அவன்
எப்படி இருக்கு யோசித்து பாருங்களேன். தேவ வடிவம், தேவத்துவம் பெறுகிறார்கள். தேவ சந்ததியாய் உருமாற்றம் அடைகிறவர்களாக மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. ஒரு தேவ ராஜ்யத்தினுடைய அப்படியாக மாறிவிட்டார்கள். இறை வடிவம் பெறும் மனிதன். ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் இறை வடிவம் எப்படி பெறுவது என்பதை அவனுக்கு காண்பிக்கிறார். வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், ஆசீர்வாதங்கள், அவன் பெறும் ஜெயம், அவன் நடத்துகிற போர்கள், அவன் நடத்துகிற பிரயாணங்கள், அவனுடைய பிள்ளை, அவனுடைய பலிபீடங்கள், அவனுடையதான ஆராதனைகள், அவனுடைய துதிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்யறாரு? வடிவமைக்கிறார். அதுதான் இறை வடிவம். இவனும் எங்கேயும் போக மாட்டான், கர்த்தர் சொன்னா போவான். ஆமென் சொல்லுங்களேன். இவன் வழிகள் எல்லாம் என்னது? தேவன் குறித்த வழிகள். இவன் பிரயாணம் எதற்கு பண்ணுகிறான்? கர்த்தருக்காக பிரயாணம் பண்ணுகிறான். அல்லேலூயா. யாருக்காக பலிபீடம் கட்டுகிறாய்? ஆபிரகாம், தேவனுக்காக கட்டுகிறேன். அல்லேலூயா. யாருக்காக பிள்ளைகளை பெறுகிறார்? தேவனுக்காக பெற்றிருக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா, பலிபீடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா. இறை வடிவம் பெறுகிற ஆபிரகாம் எதை பேசுகிறான்? தேவ வார்த்தைகளை பேசுகிறான், தேவ வல்லமைகளை பேசுகிறான், தேவனுடைய ஆராதிக்கிறான், தேவனை துதிக்கிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். தேவனுடைய அபிஷேகம் பெற்றவனா அவருடைய பிள்ளைகள் என்ன மாறிடுச்சு? ஆபிரகாமை அழைத்த தேவன் அவன் மூலமாய் இறை மக்களை தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தந்து விட்டார். பிதாக்களாக வந்து உருவெடுத்து நிற்கிறாங்க. கோத்திரங்களாக மாறி போகிறார்கள். 12 கோத்திரங்களாக மாறி போறாங்க. 13 கோத்திரம், 1 லேவி, 12 கோத்திரங்களாக மாறுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரட்சகர்களாக மோசே ஒரு ரட்சகன், யோசேப்பு ஒரு ரட்சகன். ஆமென் சொல்லுங்களேன். என்ன சொல்ல மாட்டீங்க? ஆமென். இறை வடிவம் பெறுகிற மனிதர்கள் யாரு? பிதாக்களாக உருவம் பெறுகிறாங்க. யார் அடுத்து யானோ பெறாங்க? கோத்திரங்களாக, ரட்சகர்களாக, ஆசாரியர்களாக, லேவியர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சங்கீதம் இயற்றுகிறவர்களாக, பரிசுத்தவான்களாக, தேவத்துவம் பெற்றவர்களாக இறை வடிவம் பெறுகிறார்கள். வாக்கு தத்தங்களை பேசுவாங்க, தீர்க்கதரிசனம் பேசுவாங்க, தேவனுடைய வார்த்தை பேசுவாங்க, சங்கீதங்கள் அவரை ஆர்ப்பரித்து பாடுவாங்க, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அல்லேலூயா. இவர்கள் தான் யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமால அதன் பின்பதாக வந்த ஜனங்கள் இறை வடிவம் பெறுகிறவர்களாக, தெய்வத்துவம் உடையவர்களாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக, தேவனை சார்ந்திருக்கிறவர்களாக, தேவனை உறவாடுகிறவர்களாக, தேவனை உரையாடுகிறவர்களாக, தேவனை சித்தம் செய்கிறவர்களாக தன்னை மாற்றிக்கொண்டவர்கள் தான் இறை வடிவம் பெறுவார்கள். தனக்காக வாழுகிறவர்களும் தன் வடிவம் தான் பெறுவான். ஆனா இறைவனுக்காக வாழுகிறவர்களும் என்ன வடிவம் பெறுவான்? இறை வடிவம் பெறுகிறார்கள். ஆமென். மனித வடிவத்தை என்ன செய்யறாங்க? அப்பா, மனித வடிவத்துக்குள்ள என்ன இருக்குது? வன்முறை இருக்குது. மனித வடிவத்துக்குள்ள என்ன இருக்குது? இச்சை இருக்குது, நோய் இருக்குது, துன்பம் இருக்குது, பாடு இருக்குது, கண்ணீர் இருக்குது, சமாதானம் இல்லைங்க. இறை வடிவம் பெற விரும்புகிறேன். அதே மனிதனுக்குள்ள இன்னொரு பாட்டு இருக்குது. என்ன இருக்குது? சொல்ல மாட்டீங்க. என்ன இருக்குது? ஹல்லேலூயா. ராஜரீகம், அபிஷேகம், தேவ ஆவியில நிரம்புதல், தேவனை துதித்து பாடுதல், ஆராதித்தல், தேவனை மகிமைப்படுத்தல், அவரையே சார்ந்து வாழுதல், தேவனோடு பேசுதல், கர்த்தருடைய காதுகள், அவனுடைய காதுகளில் தேவ வார்த்தை கேட்கிறது, இருதயங்கள் அதிர்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. இறை வடிவம் பெறும் மனிதர்கள் யாரது? ஆபிரகாம் மூலமா அப்படி ஒரு சந்ததியை உருவாக்கிட்டார். அவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள், இறை மக்கள். அவர்கள் தான் யாரு? தீர்க்க தரிசிகள். அங்கதான் இருப்பாங்க. வேற எங்கேயா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. வேற ஏதாவது வச்சிருப்பா? இல்லைன்னோ பரிசுத்தவங்கள இல்லைன்னோ வேற எங்கேயும் கிடைப்பாங்களா? இல்ல. எங்கதான் வருவாங்க? ஆபிரகாம் பிளட்ல இருந்து வந்தவங்க தான் வருவாங்க. கர்த்தர் அப்படி உருவாக்கி வைத்திருந்தார். இப்படி இறை வடிவம் பெற்ற இவர்கள் தேவத்துவத்தை கைவிடுகிற போதெல்லாம், தேவனுடைய இறை வடிவத்தை கைவிடுகிற போதெல்லாம், உலக வடிவம் தரித்துக் கொள்கிற போதெல்லாம், அல்லேலூயா சொல்லுங்களேன், இறை வடிவத்தை விட்டு உலக வடிவத்தை இவர்கள் எப்பொழுதெல்லாம் தரித்துக் கொள்ளுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அகதிகளாக, அடிமைகளாக மாற்றப்பட்டார்கள். அடிமைகளாக. அதான் பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்ல போனா எகிப்து, சீரியா, பெலிஸ்திய அடிமைத்தனம், அம்மோனிய, மோவாபி அடிமைத்தனம், ஏதோமி அடிமைத்தனம், கடைசியாக பாபிலோனிய அடிமைத்தனத்துல வந்து நின்னுச்சு பழைய ஏற்பாடு. அல்லேலூயா. இதுல 400 வருஷம்
அப்பப்ப 40 வருஷம், அப்பப்ப 50 வருஷம். பாபிலோன் அடிமைத்தனம் 70 வருஷம். உடைத்து போட்டார் ஆண்டவர். உலக வடிவம் பெற உங்களை அழைக்கவில்லையே, உலக வடிவம் தருவதற்கு உங்களை நான் அழைக்கவில்லையே. எபிரேயர் 11 சொல்லுகிறது விதமா என்ன சொல்லுது? 36 வருஷம் 36. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லறியுண்டார்கள், வானால் அறுப்புண்டார்கள், பரிச்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களில் வெள்ளாட்டு தோளில் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக வடிவம் பெற விரும்பாதவர்கள் என்ன செஞ்சாங்க? ஆனாலும் உலக வடிவம் பெறுவதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டாலும் அதுக்குள்ள கலந்திருந்த இறை மக்கள் என்ன பண்றாங்க? தானியேல் போன்றவர்கள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்றவர்கள், நெகேமியா போன்றவர்கள், எஸ்ரா போன்றவர்கள், எஸ்தர் போன்றவர்கள் மற்றும் மொர்தகாய் போன்றவர்கள் கலந்திருந்தாங்க. இவர்கள் என்ன செய்யறாங்க? தேவன் அந்த இறைமக்கள் மூலியமாக மீட்டுருவாக்கம் செய்ய அவர்களை பயன்படுத்துகிறார். அவர்கள் தான் இவங்க. உலகம் அவருக்கு பாத்திரமா இருக்கவில்லை. மொர்தகாய்க்கு 50 மர உயர்ந்த தூக்கு மரம் செய்விக்கப்பட்டது. தானியேலுக்கு சிங்கக்கெபி செய்விக்கப்பட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு 7 மடங்கு சூளை அனுமதிக்கப்பட்டது. உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலும் குகைகளிலும் பூமி வெடிப்புகளும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர் எல்லாரும் விசுவாச நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அல்லேலூயா. அடிமைத்தனம், அகதிகளாக மாறுவது, உலக வடிவம் பெற்ற இறை மக்கள் அதிலே கலந்திருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? ஏசாயா நாட்கள்ல, இறைமைய நாட்கள்ல பயங்கரமா துன்பப்படுத்தப்பட்டாங்க இறை மக்கள், கலந்திருந்தவங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா அப்படி ஒரு அடிமைத்தனத்தை அவங்க விரும்பிச்சாங்க, விரும்பி ஏற்றுக்கொண்டு விட்டாங்க. ஆனா இவர்களோ இல்ல, நாங்கள் ஏற்க மாட்டோம், நாங்க என்ன செய்ய மாட்டோம். அத உலகம் முழுவதும் அழிவுல கிடக்கும். விக்கிரக ஆராதனை கொண்டு வந்து பெரிய சிலை நிறுத்தி வணங்கடானா வணங்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. வணங்கடா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆமா ஆமா முன்னாடி நின்று நமஸ்கரிக்க சொன்னா ராஜா, யூதன், நான் வணங்க மாட்டேன். எதிர்த்து நிக்கிறான். தூக்கு மரமே பரவாயில்ல, தூக்குக்கு போனாலும் பரவாயில்ல. எதி கலந்திருந்த இறை மக்கள் எவ்வளவு தன்னுடைய இறை வடிவத்தை காண்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அவன் வேறங்க, அவன் தீயில போட்டாலும் வந்துருவான், கொபியில போட்டாலும் வந்துருவான், தூக்கு மரத்தை செஞ்சு வச்சாலும் தப்பிச்சிருவான், ஆத்துல போட்டாலும் எதுல போட்டாலும் வந்துருவான். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. உனக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு உருவம் இங்க நின்று கத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சிங்கம் கர்ஜிக்கிறது, யார் பயப்படாது இருப்பான்? அல்லேலூயா. என்ன வேற பேச வச்சிடாதீங்க, ரொம்ப கஷ்டம். என்ன ஆயிடுச்சு? கிரேக்க அடிமைத்தனம் வருகிறது, ரோமானிய அடிமைத்தனம் வருகிறது. என்ன செய்வாங்க? கிரேக்க அடிமைத்தனம் முடிந்து ரோமானிய அடிமைத்தனம் வருது. எல்லாம் உலகமே அப்படிதான். அதன் கீழ் அடிமைப்பட்டு இருந்த பொழுது, பேரரசுகள் உண்டானது பொழுது உலக வடிவம் பெறுகிறது. உலகம் என்ன செஞ்சிருச்சு? மனிதர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? உலக வடிவம், ஐ எம் ரோமன்ஸ், ஐ எம் இப்படின்னு எல்லாம் தனித்தனியா என்ன ஆயிட்டாங்க? எல்லாரும் ஒரு குடையின் கீழ் வந்துட்டாங்க. ரோமானிய அடிமைத்தனம் இருக்கும் பொழுதுதான் என்ன ஒரு காரியம் நடந்தது தெரியுமா? என்ன தெரியுமா நடந்துச்சு? அது வரைக்கும் தேவனை நோக்கி, தேவனுடைய சாயல், ரூபம், தேவனோட உறவாடுதல், உலாவுதல், தேவனோடு உரையாடுதல்லாம் இருந்த, அதாவது மனித வடிவம் பெற்றவன் இறை வடிவத்தை என்ன செய்யறான்? விரும்பி அவன் ஏற்றுக்கொண்டு நடந்ததை பேசின. இப்ப இந்த நாட்கள் என்ன நடந்துருச்சு? இறைவன் மனித வடிவம் பெறுகிறான். இறைவன் என்ன செய்யறாரு? மனித வடிவம் பெறுகிறான். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சொல்றீங்களா? ஆமென்ல எனக்கு கேக்குதான்னு தெரியல. ஆமென். எனக்கு பேசவும் இங்க கேட்கலையோன்னு வச்சேன். என்ன செஞ்சிட்டான் ஆண்டவர்? அதுவரை மனிதன் இறைவடிவம் பெற்று வாழ்ந்த காலம் போய் இப்போ இறைவன், ஏக இறைவன்
மனித வடிவம் பெறுகிறார். அவரே தேவகுமாரன், அவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இறைமகனார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எதற்காக இந்த இறை வடிவம் மனித வடிவமாக மாறிவிட்டது? எதற்காக இந்த இறை வடிவம் அப்படியே வராம ஒரு அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்த பொழுது ரோம பேரரசு, கிரேக்க பேரரசு, அதுக்கு முன்பதாக அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை போல வாழ்ந்து மனித வடிவமே போதும்பா, உலக வடிவமே போதும், எனக்கு அதிகாரம் முக்கியம், எனக்கு ஆடம்பரம் முக்கியம், எனக்கு அரசாட்சி முக்கியம், எனக்கு இதெல்லாம் முக்கியம் சொல்லி ஓடுகிற ஜனங்கள் மத்தியில இறை வடிவமா இருந்த தேவகுமாரன் இப்போ மனித வடிவம் பெறுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெத்லகேமிலே வந்து பிறக்கிறார், அங்கேதான் வாழ்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு? அப்படி வந்த தேவகுமார் எதற்காக மனித வடிவம் பெற வேண்டும் இறைவன் என்று சொன்னா, தன்னை இறைமகனாக வெளிப்படுத்துகிறார். இயேசு தேவ தத்துவத்தை பேசுகிறார், இறையில் வல்லமை வெளிப்படுத்துகிறார், சுவிசேஷமா அறிவிக்கிறார். எல்லாருக்கும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று சொல்லி பிரசங்கிக்கிறார். கலிலேய நாடு எங்க சுற்றி வசனம் சொல்லுது இப்படி. மத்தேயு 4 எடுங்களேன். மத்தேயு 4வது அதிகாரத்துல கடைசி 3 வசனம் இப்படி சொல்லுது. இறைமகனார் என்ன செய்தாரு? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது எதுக்கு இறை வடிவம் மனித வடிவமாக மாற வேண்டும் என்று சொல்லி ஏன் அப்படி வந்துச்சாருன்னு பார்த்தா, என்னதான் செய்யறாருன்னு பார்த்தா 4:23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு முன்னாடி சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கு பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலர் வியாதிகளையும் வேதனை அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிராதக்காரர்களையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவருடைய சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இந்த திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை அவர் வெளிப்படுத்த, இறை வடிவத்தை, மனிதனாய் இருக்கிறவர் இறை வடிவத்தை வெளிப்படுத்த சுவிசேஷமாய் தேவ வார்த்தைகளை பேச, வாக்குத்தத்தங்களை பேச, தீர்க்க தரிசனங்களை பேச, ஆசீர்வாதங்களை பேச, வல்லமையை பேச, அபிஷேகத்தை பேச ஜனங்களுக்குள்ளே விடுதலை வருகிறது. ஜனங்களுக்குள்ள என்ன வருது? விடுதலை பெறுகிறார்கள், அற்புதங்களை பெறுகிறாங்க, அதிசயத்தை பெறுகிறாங்க, குடல் பார்வையடைகிறார்கள், சப்பானை நடக்கிறார்கள், குஷ்டர்கள் சுத்தமாகிறார்கள், மருத்துவர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தமிழுக்கு புரியுது இறைவடிவம் எவ்வளவு முக்கியம். விடுதலை மனித வடிவம் எனக்கு வேண்டான்னு ஒதுக்கும், உலக வடிவம் எனக்கு வேண்டாம், இறை வடிவம் வேணும், தேவத்துவம் வேணும், தேவனோட உலாவணும், தேவனோட உரையாடணும், தேவனோட உறவாடணும் என்று நினைச்சீங்கன்னா உங்க வடிவம் மாறும், உங்க சிந்தனைகள் மாறும், உங்க நினைவுகள் மாறும், உங்கள் வழிகள் உங்கள் முன்பதாக திறந்திருக்கும். தேவன் காட்டுகிற வழியில நீங்க நடப்பீங்க. தேவன் காட்டுகிற பாதை தான் உங்க பாதையா இருக்கும். தேவன் தருகிற நன்மைகளை பெறுவீங்க. அல்லேலூயா. என்ன ஆயிடுச்சு? ஆனா இவ்வளவும் செய்துவிட்ட இறைமகனார் இயேசுனுடைய மகிமைகளை பார்த்தும் கூட, கேட்டும் கூட, கண்டும் கூட என்ன செய்யறாங்க? இறைமகனாக இவரை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகாரங்கள் தயாரா இல்ல, ஆசாரியர்கள் தயாரா இல்ல. ஏன் தயாரா இல்ல? ஏன் மறுக்கிறாங்க அதிகாரங்கள்? ஏன் இவரை இயேசு ஏன் இறைமகனா தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்கன்னா, ஏற்றுக்கொண்டா என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டா என்ன செய்யணும்? இயேசுதான் தேவகுமாரன், இயேசுதான் தெய்வ வடிவம், இயேசுதான் இறைமகனார், இயேசுதான் அனுப்பப்பட்டவர் என்று அவர் விசுவாசித்து விட்டால் இயேசுவை மகிமைப்படுத்த வேணும், இயேசுவை துதிக்கணும், இயேசுவை தலைவனா ஏற்றுக்கொள்ளணும். இயேசு என்ன செய்யணும்? வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடணும். அம்மாவாலையே சொல்லுங்க. யார் இறைவனோ அவரை தானே நம்ம ஆராதிக்க முடியும், சொல்லுங்க. ஆனா இவர்கள் என்ன செய்யறாங்க? இறை மக்களால் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க? இவர் மனிதனால வந்திருக்கிறாரு,
இவருக்கு காயம் வருமே, இவருக்கு ஏதாவது கண்ணீர் இருக்குமே, மனிதனை நாங்கள் எப்படி தெய்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இவன் தன்னை தெய்வமாக அறிவிக்கிறான் என்று சொல்லி அதையே குற்றமாக சாட்டி அவரை கொண்டு போய் சிலுவையிலே தீர்ப்பு பெற்று சிலுவையிலே அவர் அறைகிறார்கள். குற்றமே என்ன? இவர் தன்னை இறைமகனார் என்று சொல்லிவிட்டார். குற்றம் என்ன? தன்னை தேவகுமார் என்று சொல்லி இயேசு சொல்லிட்டு இருக்கிறார். ஒன்றான மெய் தேவனாகிய பரிசுத்த பிதாவை இவர் தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி அறிவிக்கிறார். தாங்க முடியல அவங்களால. தேவாதி தேவனை ஒரு மனிதன் பிதா என்று சொல்லலாமா? இறைமகனார் அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாதே என்று சொல்லி என்ன செய்றாங்க? அதையே குற்றமாக சாற்றி என்ன பண்றாங்க? தேவ தூஷணம் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஆசன் தன்னுடைய சட்டை கிழிக்கிறான், வஸ்திரத்தை கிழித்து தேவ தூஷணம் சொன்னான். இவன் மரணத்திற்கு பாத்திரமா இருக்கிறான்னு சொல்லி தீர்ப்பை அவர்களே எழுதி விட்டார்கள். அல்லேலூயா. தீர்ப்பை யார் எழுதிட்டா? உலக வடிவம் என்ன செய்து இறைமக்கள்லாம் சேர்ந்து இறை மகனார இங்க என்ன செய்யறாங்க? சிலுவையிலே மாட்டி நடத்தி கொண்டு போறாங்க. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து குற்றமாய் அதே தேவ தூஷணத்தை குற்றமாக்கி அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தி கொலை செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா மூன்றாம் நாளிலே நல்லவர் ஆமென் சொல்லுங்களேன். மூன்றாம் நாளிலே அவர் உயிர் தெழுந்து தன்னை பின்பற்றினவர்களுக்கு, தன்னுடைய சீசர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு தன்னை காண்பிக்கவே, அப்பதான் அவங்களுக்கு புரியுது மனிதனாக வந்தவர் இறை வடிவமாக தன்னை காண்பிக்க. ஆமென் சொல்லுங்களேன். ஏன்? உயிர் தெழுந்தா இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே மூன்றாம் நாளிலே தேவனால் எழுப்பப்பட்டதனால, அவர் உயிர் தெழுந்ததுனால இப்ப தன்னை மனிதனாக அவ்வளவு காலங்கள் தன்னை இறை வடிவம் மனிதனாக இருந்து இறை வடிவமாக காண்பித்த இயேசு கிறிஸ்து இப்ப இறை வடிவமாகவே நிற்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இறை வடிவமாக தேவ மகிமையோடு நிற்கிறார். அவர்களிடத்துல மரணம் இல்ல. ஒரு மனிதன் கிட்ட மரணம் இருக்கிற வரைக்கும் தான் அவன் மனித வடிவம், உலக வடிவம். ஒரு மனிதனுக்கு மரணம் இல்லை என்று சொல்லிவிட்டால் அவன் யாரு? இறை வடிவம் பெறுகிறான். இறைவனுடைய சேர்வதற்காக அவன் என்ன செய்யறான்? தயாராயிட்டான்னு அர்த்தம். ஏன்? அவன் வாயில் என்ன இருக்கும்? தேவ வார்த்தை இருக்கும், தேவ வல்லமை இருக்கும், அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்கும், அவனுக்குள்ள தேவனுடைய அளவற்ற வாக்கு தத்தங்களை வைத்திருப்பான், அளவற்ற தீர்க்க தரிசனங்களை வைத்திருப்பான். தேவனுடைய ராஜரீகம் இடத்துல இருக்கும். அவன் முகம் தேவ தூதன் போல பிரகாசிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ இறைமகனார் சொன்னபடியே உயிரோடு எழுந்துட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்பதான் புரியுது அவங்களுக்கு தான் எதற்காக மனிதனாக தான் வந்தேன் என்பதை. அப்பதான் சீசர்கள் புரிந்து கொள்றாங்க. ஆமென் சொல்லுங்களேன். எதற்காக ஒரு மனிதனாக வர வேண்டும்? ஒரு மனிதன் இறைவனை நம்பினால், ஒரு மனிதன் இறை வார்த்தை பேசினால், ஒரு மனிதன் இறைவே சார்ந்திருந்தா, ஒரு மனிதன் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவனாக, இறை அபிஷேகம் பெற்றவனாக, தரிசனம் பெற்றவனாக, இறைவனுடைய கனிகளை வரங்களை பெற்றவனாக ஒரு மாறிவிட்டால் அவனுக்கு என்ன கிடையாது? மரணம் இல்லை. அப்படியே அவன் மரித்தாலும் மீண்டும் தேவன் அவனை உயிர்ப்பித்து விடுவார். சொல்ல மாட்டீங்க? ஐயோ, அவன் மரிக்கலாம், அவன் மரிக்கலாம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரிச்சிடணும், அப்பதான் பிழைப்பான். என்ன மனிதனுக்கு என்ன வந்துருச்சு? என்னங்க வந்துருச்சு? என்ன பண்ணிட்டாரு? மனித வடிவம் எதற்காக என்று சொல்லி அறிவிக்கிறார். நான் எப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஏன் அப்படிதான் இருக்கணும்? மனிதன் எப்படி இறை வடிவம் பெற முடியும் என்பதை சொல்லி அவருக்கு என்ன செஞ்சாரு? ஒரு உதாரணத்துவத்தை அவர் காண்பித்து விட்டார். என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய உயிர் தெழுதலினாலே உலகம் முழுமைக்கும் இறை வடிவம் கொடுப்பதற்காகத்தான் இறை வடிவம் மனித வடிவமாக வந்தது என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்கிறாங்க. இறை வடிவம் மனித வடிவமாக வந்துருச்சு. ஏன் வந்தீங்க ஆண்டவரே கேட்டா அவன் சொல்றான், இல்ல உலகம் முழுமைக்கும். வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்களேன். மத்தேயு 28 பாருங்க. மத்தேயு 28 அவர் சொல்லுகிறார், உயிர் தெழுந்த பின்பு சொல்லுகிறார். உயிர் தெழுந்த வடிவம் சொல்லுகிறது. உயிர் தெழுந்த இறைமகனா தேவ குமாரன், தேவனால் எழுப்பப்பட்ட தேவ குமாரன்
சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்தி கொலை செய்யப்பட்ட தேவகுமாரன் இப்ப அவர் பேசுகிறார். என்ன பேசுறாரு பாருங்களேன். அப்பொழுது சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ள முடியாது உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். தன்னுடைய உயிர் தழுதலினாலே உலகம் முழுமைக்கும் இறை வடிவம் கொடுக்க, தேவத்துவம் கொடுக்க, தன் வருகை என்று அவர்கள் புரிந்து கொள்ளுகிற சீசர்கள் உலகம் முழுவதும் பயணிக்கிறாங்க. தோமா நம்முடைய இந்தியாவுக்கு வந்தார். இறை வடிவம் பெற வேண்டும் மனிதன். தேவத்துவத்தை மனிதன் அடைய வேண்டும். இறை வார்த்தைகள் அவன் பேச வேண்டும். மனிதன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து, அப்படிதான் போட்டிருக்கு இல்லையா? ஏன் ஞானஸ்நானம்? இதற்காக ஞானஸ்நானம். நீ மரிக்க வேண்டும். ஏன் நான் மரிக்க வேண்டும்? ஆமா, நீ பாவத்துக்குள்ளா இருக்கிறாய், மனித வடிவம் பெற்றிருக்கிறாய், உலக வடிவம் பெற்றிருக்கிறாய். நீ எதுக்கு மரிக்கணும்? உலக வடிவத்திற்கு மரித்து மனிதன் தேவ வடிவம் இறை வடிவம் பெறுவதற்காக அவன் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் என்கிற பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக. வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மார்க் 16 மறுபடியும் அதை பேசுறேன் பாருங்க. கடைசி வசனங்கள் 13, 15. பின்பு அவர் அவளை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசம் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினால் பிசாசிலே துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கதான் யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிகள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்றார். விதமாய் கர்த்தருடனே பேசின பின்பு பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது வாசலில் உட்கார்ந்தார். பின்பு என்ன செய்யறாங்க பாருங்க. அவர் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடனே கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். மனிதன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து ஞானஸ்நான அடையாளம் பெற வேண்டும். என்ன நீதியின் அடையாளம்? ஞானஸ்நானம் பெறும்போது என்ன அடையாளம் பெறுகிறான்? நீதி செய்கிறான். என்ன நீதி? என்னங்க நீதி? பரிசுத்த ஆவி அவன் பெறுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவி பெறுவதற்கு அவன் தகுதியான மாறுகிறான். பரிசுத்த ஆராதனை செய்கிறான். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பரிசுத்தரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால இது என்ன ஆராதனை? இது பரிசுத்த ஆராதனை. உலகத்தை ஆராதிச்சா என்ன செய்வோம்? நம்ம டங்கு நம்மளே செஞ்சிருவோம். தபா சாப்பிட்டு அப்பாடா நல்லா இருந்துச்சுல்ல இன்னைக்கு, வாரம் வந்துடணும். ஆமென். எத்தனை மணிக்கு போடுவீங்க? அத்தனை மணிக்கு. ஓகே, சூடா அப்பதான் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை விரும்புகிற மனிதன் உலக வடிவம் பெறுகிறான். தேவனை விரும்புகிற மனிதன் தேவ வடிவம் பெறுகிறான். இறை வடிவம் பெறுகிறான். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீதியின் அடையாளமாக அவன் பரிசுத்தாவை பெறுகிறான். நீதியின் அடையாளமாக பரிசுத்த ஆராதனை செய்கிறான். நீதியின் அடையாளமாக பரிசுத்த வரங்கள் அவனுக்கு கிடைக்குது. நீதியின் அடையாளமாக நீதியின் கனிகள் கிடைக்குது. அபிஷேகம் பெறுகிறான். ஆமென் சொல்லுங்க. நல்ல 6 நாட்கள் இருக்குது எனக்கு. அப்பெல்லாம் அழைக்க மாட்டாங்க பாருங்களேன். நம்ம இங்க நின்று கரெக்டா பேசணும். பாயிண்ட் முடிக்கும் போது வந்தான் பதில வந்தான். அல்லேலூயா. ஏதோ ஒரு பரிசு உள்ள குடஞ்சிருக்குது. இப்பயே பாசத்தை கேட்டணும். பாசத்தை அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். எப்படி மண்ணா இருந்த மனிதனுக்கு தேவன் தேவ சாயலும் தேவ ரூபமும் தேவ சுவாசமும் தேவனோடு பேசுவதற்கும் தேவனுடைய அடையாளமாக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் இதெல்லாம் பழுகி பெருகி கீழ்ப்படுத்தி ஆசீர்வாதமா இருந்து சொல்லி ஆதிலே சொன்னாரோ, மண்ணா இருந்த மனிதனுக்கு தான் அதை சொன்னாரு.
ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இப்ப மண்ணா இருக்கிற நீ மண்ணுக்கு திரும்புவாய் சொன்ன மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து இறை வடிவம் கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். மண்ணுக்கு திரும்புகிற மனிதர்கள் நாம. ஆமென் சொல்லுங்க. நமக்கு மண் என்ன இருக்கு? பெட்டி காத்து இருக்குது. சைஸ் மட்டும் தான் வித்தியாசம். அல்லேலூயா. சைஸ் மட்டும் தான். கடைசியா ஒருத்தன போதைக்கு சொன்னாங்க, ஹலோ 7 அடிங்க விட்டுறாதீங்க, 7 அடியில வந்துருங்க. ஏன் அவன் கொஞ்சம் நீளமா இருப்பாரு. அல்லேலூயா. அதுவே பத்தல பாருங்க, இந்த கால் லைட்டா. அல்லேலூயா. மண்ணாயிருந்த மனிதனுக்கு தேவன் இறைவடிவம் கொடுத்தது போல அப்படியே மண்ணுக்கு திரும்புகிறவனுக்கு தமது ரத்தத்தினாலே, பாவ மன்னிப்பினாலே, தம்முடைய உயிர்த்தெழுதலினாலே, ஆமென் சொல்லுங்களேன், இறை வடிவம் கொடுத்தார், இறை வார்த்தைகளை கொடுத்தார். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இறை வடிவம் பெற்றவர்கள் நாம. தேவன் எல்லாரும் தேடுறாரு. இறை வடிவம் யாருக்கு செட் ஆகுதோ அவங்க தான் இறக்குவார். உங்களுக்கு என்ன செட் ஆயிருக்குதுங்க? நீங்க மனித வடிவம் தான் இருக்கிறீங்க. மனித சாயல் உங்கள்கிட்ட இருக்குது. மனிதனால பெற்று இருக்கிறீங்க. ஆனா இறை வடிவம் பெறுவதற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்க தேவன் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்திருக்கிறார். பரிசுத்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை, பரிசுத்தமான தம்முடையதான கரங்களை ஆணிகளுக்கு நீட்டி உங்களுக்கு இதை கொடுத்திருக்கிறார். மண்ணுக்கு திரும்புகிற மனிதனே, இறை வடிவம் பெறுவதற்கு நீ ரெடியா இருக்கியா? அப்படி எழுந்து நிற்கலாம். இறை வடிவம் பெறுவதற்கு, இறை வார்த்தைகளை பெறுவதற்கு, இறையில் தன்னை பெறுவதற்கு நான் விரும்புகிறேன்னு சொல்றவங்க எழுந்து நிற்கலாம். நான் இறை வடிவம் பெற விரும்புகிறேன். காப்பா சந்தரோ. இந்த மண்ணான மனித வாழ்வை பெறும்போது மனிதனுக்கு உண்டாக்கப்பட்ட கவலைகள், கண்ணீர்கள், வியாதிகள், போராட்டங்கள், வேண்டாத புயல்கள், வேண்டாத சகதிகள், அசுத்தங்களை அவன் பூசிக்கொள்கிறான். அவன் அந்த வடிவமாகவே மாறிவிடுகிறான். ஆனா இறைவனை பெற விரும்புகிறவர்கள் இறை வார்த்தைகளை பேசுகிறாங்க. அந்த சூழ்நிலை அது ஆபிரகாம் போல எங்க இருந்தாலும், எங்க போனாலும், என்ன நடந்தாலும் வாக்கு தத்தங்களை பேசுகிற ஒரு ரத்தம் உனக்குள்ள இருக்கணும். வாக்கு தத்தங்களை பேசுகிற, தீர்க்க தரிசனங்களை பேசுகிற, இறை வார்த்தைகளை பேசுகிற, தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற, பரலோக வார்த்தைகளை பேசுகிற, பரிசுத்த ஆவியை பெற்று நிற்கிறவனா நாம் என்ன செய்யணும்? இறை வடிவம் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் இறை வடிவம் பெற விரும்புகிறேன், தேவத்துவம் பெற விரும்புகிறேன், தேவனுடைய வல்லமை பெற விரும்புகிறேன். கர்த்தருடைய பிரகாசம் என்னால இறங்கட்டும், கர்த்தருடையதான சாயல் எனக்கு உண்டாகட்டும், கர்த்தருடைய ரூபம் எனக்கு உண்டாகட்டும், கர்த்தர் தம்முடைய அடையாளத்தை என் மேல போடட்டும், கர்த்தர் இவர்கள் இறைமக்கள் என்று சொல்லி அறிவிக்கட்டும், சாட்சி பகரட்டும். அவன் தேவனாலே சாட்சி பெற்றவனாய் இருந்தான் என்று நாங்கள் வாசித்தோமே. நானும் தேவனாலே சாட்சி பெற விரும்புகிறேன், கர்த்தராலே சாட்சி பெற விரும்புகிறேன். எனக்குள்ள மனித வடிவம் வேண்டாம், இந்த மனிதனுக்குள்ள உலக வடிவம் வேண்டாம், இந்த மனிதனுக்குள்ள இறை வடிவம் வேணும். எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்பீங்கன்னா, இன்றைக்கே கர்த்தர் உனக்காக அந்த இறை வடிவத்தை உன் மேல போர்த்தட்டும். மனிதன் மண்ணாயிருந்த மனிதனை அவன் ஜீவ சுவாசத்துல ஊதின பொழுது ஜீவ ஆத்மாவாய் மாறினதை போல இன்றைக்கு உன் மேல ஊதட்டும். எஸ், ஹalleluya, ஹalleluya. எஸ், நான் இறைவனை பெற்று வாழவே விரும்புகிறேன், இறைவனை பட்டு ஜெயிக்கவே விரும்புகிறேன், இறைவனை பற்றி நான் விசுவாசிக்கிறேன். நான் இதுதான் விசுவாச மனிதர்கள். இறைவனை பெற விரும்பினர்கள் யார்? இறைமக்கள் யார்? என்னது? விசுவாச மனிதர்கள். எபிரேயர் 11 அதுதான் சொல்லுது. இறை வடிவம் பெற்ற ஆபிரகாம் தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அவனுக்கு ஒரு பாதை கிடையாது, அவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடையாது. அவன் உலகத்தை சார்ந்து இருக்க மாட்டான். எங்கே இருந்தாலும், எகிப்தில் இருந்தாலும் எகிப்தின் பொருள் மேல கண்ணு போகாது. தேவ ரகமாய் இருக்கிறான். அவன் தேவ ரகமாய் வாழுகிறவனாய் மாறி என் மேல உடுத்துங்கப்பா, நீதியின் சால்வை என் மேல தரீங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பன, மனித வடிவம் எனக்கு இருக்குது, ஆனா இறை வடிவம் பெற விரும்புகிறேன். மனித வடிவமா இருக்கிற எனக்கு உலகம் வந்து என்ன உலக வடிவம் தர நினைக்குது. ஓ இவங்களா, இவங்க இப்படிப்பட்ட பொறாமை உள்ளவங்க, இவங்க ஆசை உள்ளவங்க, இவன் இச்சை உள்ளவன், இவன் விபச்சாரங்கள், இவன் விக்கிரகாரனைக்காரன், இவன் அந்த கட்சியை சேர்ந்தவன், இவன் இந்த மாதிரி ஆளு. இறை வடிவம் பெற விரும்புகிறேன். எனக்குள் தரிசனங்களை எழுதுங்க ஆண்டவரே, எனக்குள் தீர்க்க தரிசனங்களை போடுங்க ஆண்டவரே, எனக்குள்ள ஆசீர்வாதத்தை வைங்க ஆண்டவரே. எனக்குள்ள சுகம் வேண்டும், எனக்கு 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 எனக்கு
எனக்கு அற்புதம் நடக்கட்டும், எனக்கு அதிசயம் நடக்கட்டும், வல்லமை என் மேல கொட்டப்படட்டும். இறை வடிவின் பிற விரிவின் அப்போஸ்தலர் காத்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே நாள் என்னும் வந்த போது அவர்கள் மேல பரிசுத்த ஆவின் ஊற்றப்பட்ட பொழுது இறை வடிவத்தை அவர்கள் பெற்றார்கள். பரிசுத்த ஆவின் வரங்களை பெற்றவர்களாக தேவனின் மகத்துவத்தை தன் வாயிலே பேச ஆரம்பிச்சாங்க. தேவன் அவளை பயன்படுத்தினார், கர்த்தர் அவளை பயன்படுத்தினார். என்னை பயன்படுத்தட்டும், சொல்லுங்க, கர்த்தரனை பயன்படுத்தட்டும். பரிசுத்த ஆராதனையா, கர்த்தரனை பயன்படுத்தட்டும். நான் தேவனை துதிக்க விரும்புகிறேன், தேவனை ஆராதிக்க விரும்புகிறேன், கர்த்தருடைய மகத்துவங்களை பேச விரும்புகிறேன், கர்த்தருடைய மகிமைகளை பேச விரும்புகிறேன், கர்த்தருடைய வல்லமையை பேச விரும்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். கர்த்தாவே, உம்மோடு நான் பேச விரும்புகிறேன், உம்மோடு உலாவ விரும்புகிறேன், உம்மோடு உரையாட விரும்புகிறேன். கர்த்தாவே, உம்மோடு உறவாட விரும்புகிறேன். கரங்களை மேல உயர்த்தி, அப்பா ஏற்று நடத்துங்க. கர்த்தர் ஆபரனை பேசுனதை போல என்னோட பேசுங்க. ஏதோ உலகத்தில் முடிவு புரிந்த சில நாட்களில் நான் என்னோட கூட இருப்பேன்னு சொல்லி பேசின இயேசு அந்த வார்த்தைகளுக்குள் எழுதப்படட்டும். கர்த்தரோட பேசினா விசுவாசிக்கிற வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையை சுமந்தவர்களே, இதோ நான் இறை வடிவம் பெறுவேன், தேவத்துவம் பெறுவேன், தேவ சாயல் பெறுவேன், தேவ சாயலா நான் மாறுவேன். கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை ஆராதிப்போமா, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.